Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ now people started to ask about Nifty market ஏன் almost ஒரு 250 points வந்து கீழ வந்துருச்சு, what is the reason, and bank Nifty பாத்தீங்கன்னா almost 800 points 900 points கிட்ட market has started to fall. ஏன் என்ன ரீசன் சடன் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். இப்போது ரீசெண்டாக நடந்த the impact between Iran and US. So US என்ன பண்ணிட்டாங்கன்னா one of the biggest military general of Iran, Qasem Soleimani வந்துட்டு அவங்க ஈராக்கில் பாக்தாத்தில் ட்ரோன் அட்டாக் மூலிமா they have executed. ஸோ அதுக்கு வந்து இப்போது ஈரான் வந்து they have retaliated and they made certain statements. என்னன்னா கண்டிப்பாக வந்து பழி வாங்குவோம், we'll get a revengeன்ற மாதிரி they have stated a statement and there is a huge tension. இப்போ அங்கே இப்போ ஈரான்லேயும் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பெரிய ஹியூஜ் டென்ஷன் போயிட்டுருக்கு. இதில் இன்னொன்று வந்து ஈரான் ஹேஸ் லிஃப்டட் தேர் ரெட் ஃப்ளாக் ஆஃப்டர் so many years they have declared. அந்த ஒரு ரெட் ஃப்ளாக் எதுக்குன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் டிக்ளேரிங் அ வார். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய டென்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் திருப்பி ஈரான் சொன்னது மாதிரி இன்கேஸ் இஃப் தே ஸ்டார்ட் டு அட்டாக் இட், யூஎஸ் பிரசிடென்ட் மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா he has said that we have spotted 52 ஸ்பாட்ஸ், 52 இடம் ஈரானில் பார்த்து வச்சுருக்கோம், முக்கியமான இடத்துல வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுவோம், இன்னும் பெரிய லெவலில் அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி இந்த சைடில் இருந்தும் மறுபடியும் they are tweeting it. ஸோ இப்போ ஒரு பெரிய வார் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா மாதிரி ஒரு டென்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது இன்கேஸ் ஏதாவது அவங்க ரிட்டைலேட் பண்ணாங்கன்னா இட் கேன் கம் டு அ சிச்சுவேஷன் ஆஃப் வார் பிட்வீன் ஈரான் அண்ட் யூஎஸ். ஸோ இதனால தான் இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே தே ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் டென்ஷன். இன்கேஸ் ஈரானில் ஏதோ ஒரு பண்ணி ஒரு வாரோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால் ஆட்டோமேட்டிக்காக தெர் வில் பி பிக்கஸ்ட் plunges in the market, automatically it has to fall. ஸோ அதனால தான் இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா they started to pull out their funds. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட்ஸை புல் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால். ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம பொலிட்டிக்கல் சைடில் ரொம்ப இல்லைனாலும் we are just getting into markets. ஸோ இப்போ மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிடுச்சுன்னா நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் நிறைய வாரம் சொன்னது தான் 11,960 மேலே போயிடுச்சுன்னா நிஃப்டி வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் வந்து இட்ல கோ டு 12,295 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஏன்னா அது வந்து இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லெவலுன்றதை நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் டவுட்டாக கூட கேட்டிருந்தீங்க எப்படி அது ஸ்டாப் லாஸ்னால் இட் இஸ் பியூர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். த்ரூ எக்ஸ்பீரியன்ஸில் தான் வி ஹவ் லேர்ன்ட் இட். மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக கொண்டு போவாங்க. அது நான் பர்டிகுலராக பாயிண்ட்டும் சொல்லியிருந்தேன், 12,295 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல போய் டாப் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக தேர் வில் பி அ ஹியூஜ் செல்லிங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். மேபி அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் மாதிரி காட்டுறேன், யூ ஜஸ்ட் see it. நிஃப்டி 50 எது வரைக்கும் போகலான்னா, ஸோ நிஃப்டி 50 வில் கோ அப் டு 12,260 to 12,295. அதுக்கு ஸ்டாப் லாஸ் லெவலையும் நான் லாஸ்ட் வீக் சொல்லிட்டேன். 12,260 to 290 வரைக்கும் நிஃப்டி மேலே ஏறினாலும் அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டாப் லாஸுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இவ்வளோ தான் ஸ்டாப் படிக்கணுன்றதுக்கு சர்டன் லெவல்ஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஸோ மார்க்கெட் கரெக்டாக நிஃப்டி வந்து 12,295 போய் டாப் அவுட் ஆகிட்டு இப்போது சடன்லி நியூஸ் கம்ஸ். நான் இது நிறைய ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன், நியூஸ் வர்சஸ் டெக்னிக்கல்ஸ். ஸோ டெக்னிக்கல் என்ன காட்டுதுன்னா ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை காட்டுறது தான் டெக்னிக்கல், அது கூட ஃபாலோ பண்ணுறது தான் நியூஸு. ஸோ இப்போ நமக்கு வந்து பெரிய லெவலில் தெரியாது. இது போன வாட்டியே நம்ம அராம்கோ அட்டாக் டைம்லேயும் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து கரெக்டாக க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஃபிபனாச்சி லெவலில் வந்து கரெக்டாக நிற்குது, கண்டிப்பாக மேலே தான் ஏறப்போகுது அப்படின்றது வந்து நமக்கு டெக்னிக்கலாக காமிச்சிருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்தது தான் அந்த நியூஸ். ஏன்னா இப்போது ஒரு ட்ரோன் அட்டாக் ஒரு சவுதி அராம்கோவில் அட்டாக் பண்ணும்போது நமக்கு தெரியாது, ஆனால் அட்டாக் பண்ண போகிறவனுக்கு தெரியும்ல. ஸோ இந்த நியூஸ் முன்னாடியே இது பண்ணிவிட்டு தே ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் டு பை இட். ஸோ அதை பை பண்ண இடம் தான் அந்த ஃபிபனாச்சியில் காமிச்சிச்சு. இந்த வாட்டியும் க்ரூட் ஆயில் மறுபடியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு முன்னாடியும் இட் கேவ் அ சர்டன் ஃபிபனாச்சி நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் வந்துட்டு மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல தான் மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலில் ஒரு டெர்மினாலஜி என்னென்னா ஒரு பெரிய நியூஸ் வரதுக்கு முன்னாடி டெக்னிக்கல்ஸ்லாம் இட் ஷோஸ் வெதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இன் பை ஆர் இன் செல். ஸோ நிஃப்டி நம்ம அதனால தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தது என்னென்னா நிஃப்டி இது பியூர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மட்டும்தான், யாரும் பை பண்ண வேண்டாம்.
ஏன்னா இந்த இடத்துல டாப் இடத்துல போய்ட்டு நம்ம பை பண்ணோன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் ரீட்டைல் ட்ரேடரை வாங்க வச்சுட்டு இன்ஸ்டிடியூஷன் மொத்தமாக உங்கள் தலையில் கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 295லேருந்து இன்றைக்கி க்ளோசிங்கில் வந்து நிஃப்டி ஹாஸ் க்ளோஸ்ட் பிலோ 12,000. ஸோ நான் சொன்ன இடத்துலேருந்து மேலேருந்து பார்த்தீங்கனாலே இப்போ ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் மேலே இட் ஹாஸ் கம் டவுன். So this is what happens to retail trader. Most of the time they try to get into buy at the top. ஸோ இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் கிராஷ் வரும்ன்ட்டு நிறைய பேர் ஸ்டார்டட் டு ஃப்ளட் இன். என்னென்னா நான் அந்த கிராஷ் வீடியோவை கூட திருப்பி எடுத்து பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த 90 years சைக்கிளில் கரெக்டாக எந்த டைமில் இருக்கும்னா 2019 to 2020. ஏன்னா அக்யூரேட்டாக டைம் வந்து இந்த நாளில் வரும்ன்றது சொல்ல முடியாது. கிராஷ்ன்றது நம்ம ஆளுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, கிராஷ்னா ஒரே ஸ்டோக்கில் நிஃப்டி 2000 பாயிண்ட் விழுந்துரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. கிராஷ் இஸ் நாட் லைக் தட். ஈவன் 1929 கிராஷே எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லை 2008 கிராஷ் எடுத்திங்கனால ஒரே நாளில் வந்து உங்களுக்கு மொத்தமாக விழுந்துடாது. டெய்லி இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 250 பாயிண்ட்டோ 300 பாயிண்ட்டோ டெய்லி வீக்லி ஒரு 500 பாயிண்ட் விழுந்தாலே அதுவே உங்களுக்கு கிராஷ் தான். ஸோ இதை தான் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு பேஜர் ஃபால் இருக்குது, ஆனால் அந்த டைம் இட் ஹேஸ் டு கம். ஸோ இன்னும் அது ஃபுல்லு கிராஷ் வரல. வி ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங் இட் ஃபார் அ கிராஷ். நான் அதுலேயும் அந்த வீடியோவில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நிறைய ஆளுங்க நம்ம ஆளுங்களுக்கு என்னென்னா, இப்போ கிராஷ் இவர் சொல்லிட்டாரே வருமா வரலையான்றது டெஸ்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அன்றைக்கும் நான் அதே அட்வைஸாக கொடுத்துட்றேன். முடிஞ்ச வரைக்கும் கிராஷ் வரப்போகுதுன்னா முன்னாடி ஏற போகிற ஒரே விஷயம் தட் இஸ் கோல்டு. ஸோ நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான், முடிஞ்ச வரைக்கும் கீழே வர 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 கோல்டை முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோன்ட்டு நிறைய வீடியோஸில் போஸ்டட். கோல்டை முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க, ஃபிசிக்கல் சாலிட் கோல்டு காயின்ஸை வாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கோல்டோட விலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 வீக்ஸில் 37,000 41,000 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் முன்னாடியே இப்போது கோல்டை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வுட் ஹவ் பீன் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னால் முதல்ல என்ன நினச்சிக்காதீங்கன்னா இமீடியட் ஃபாலு 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட்டு அப்படிலாம் ஆச்சுன்னா டோட்டல் எக்கனாமியே என்ன சொல்கிறது, இட் வில் பி ஃபெயில்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை. கிராஷ்ன்றது வந்து எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக் ஒரு 300 பாயிண்ட்ஸோ 500 பாயிண்ட்ஸோ ஸ்லோவாக இப்படியே ஜம்பாகி இறங்கிட்டே வரும்போது தான் இட் பிகம்ஸ் அ கிராஷ். ஸோ அதுதான். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வில் ஸ்டார்ட் டு புல் அவுட் தேர் மணி. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்போம், இதுதான் லோன்ட்டு நினச்சி இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மார்க்கெட் இன்னும் கீழே போயிட்டே இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் மென்ட் பை கிராஷ். ஆனால் கிராஷ் வரும் தான், ஆனால் வெயிட் பண்ணுங்கள். அது 2020 வரணுன்றது இட்ஸ் அ சைக்ளிக் இயர் ப்ரெடிக்ஷன். ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 11,960 கீழே வந்தால் தான் மறுபடியும் இன்னும் ஒரு மேஜர் செல்லிங் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இன்னும் க்ளோஸ் ஆகலை. இப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோனில் தான் இன்னும் ஸ்டில் 960லேருந்து 295 வரைக்கும் இட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன். திருப்பி 960 கீழே வந்துடுச்சுன்னா அகெயின் செல் ட்ரெண்ட் மேஜராக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் செல்லிங்கில் இருக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா இந்த டென்ஷன் இது எல்லாமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து வென் யூ நோ டெக்னிக்கல்ஸ் வந்து இட் வில் ஷோ யூ வேர் த மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ. ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. 960 நம்ம சொல்லும் போது ஆல்மோஸ்ட் 8 வீக்ஸ் நான் அந்த 960 மட்டும் தான் டச் ஆகி கீழே வந்துச்சு. இப்போ 295 சொல்லும் போது மார்க்கெட் கரெக்டாக 294 போயிட்டு அங்கே டச் ஆகிட்டு இட் ஸ்டார்டட் டு ஃபால் அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஷோஸ் யூ வேர் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர். ஸோ இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் எந்த பக்கம் இருந்தாலும் வில் பி இன் ப்ராஃபிட்ஸ். See, one thing we have to see is we should always be on the right side of the market. மார்க்கெட்டில் எப்போவுமே ரைட் சைட்னா உடனே இந்த ரைட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ரைட் மீன்ஸ் சரியான பாதையில் இருக்கணும். மேலேயா கீழேயான்றது தெரியறது தான் பெரிய விஷயம். அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டோன்னா வில் பி ஆன் த ரைட் சைட் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ இதனால தான் இப்போது மார்க்கெட் வந்து பிகாஸ் ஆஃப் ஈரான் அண்ட் யூஎஸ் வார் டென்ஷன்னால தான் மார்க்கெட் இப்போ இறங்கியிருக்கு. அதில் ட்ரம்ப் வர நம்ம இந்தியா வர நடுவில் பேச்சுவார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னா இந்தியாவில் டெல்லியில் அட்டாக் ஆனதுனால தான் அதுவும் ஒரு காரணன்ற மாதிரி சொல்லிட்டு போனதுனால தான் நமக்கு இங்கே ஒரு இம்பேக்ட் போயிட்டுருக்கு. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்கும்னு தெரியல. இன்கேஸ் வார் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தேர் வில் பி ஹியூஜ் ஃபால் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக பையில் இருக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு ஆல் தி ரீட்டைல் ட்ரேடர். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா எது வந்தாலும் வில் பி ஆன் தி ரைட் சைட் ஆஃப் த மார்க்கெட். நல்லா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ஆக்சிடென்ட்ஸ் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்டில் திடீர்னு நடந்துச்சு, எதர்ச்சியாக விழுந்துச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ஆக்சிடென்ட்ஸ். எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட். எல்லாமே ப்ரீ பிளான்டாக தான் போகுது. யாருமே திடீர்னு வந்துட்டு வெளியே எடுக்கல, யாருமே திடீர்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணல.
முன்னாடியே தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இப்போது ஈரானி ஜெனரல் சுலைமானியை கொல்ல போகிறோன்றது தெரியுமா தெரியாதா? அவர் தெரியாமல் திடீர்னு வந்துட்டார். இன்னும் இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட் வாஸ் பிளான்ட். ஸோ எல்லாமே இட் ஹேஸ் டு கம் டு சர்டன் கன்க்ளூஷன். எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து திடீர்னு நடக்கிறதில்ல. எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான். ஸோ அப்போ ப்ரீ பிளான்டாக நடக்கும்போது மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம டெக்னிக்கல் மூலயமா ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். நியூஸ் என்னன்றது தான் தெரியும் அதை தவிர, ஆனால் பையா செல்லான்றது வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை யூஸிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபைன். ஸோ இன்னும் மார்க்கெட்டை இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் இன் செல். 960க்கு கீழே போயிடுச்சுன்னா அகெயின் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பி 960 மேலேருந்து 12,295 வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் இன் அ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லெவல். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ் ஆன் Indian financial markets. Thank you very much.